நிகழ்வு 70 ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்து முதல் முறையாக ஒரு அரசு விழாவில் மகாத்மா காந்தி 1936 வந்து இந்த கண்டதேவி பகுதிக்கு வந்து இந்த இரு சமூகங்களுடைய பிரச்சனைகள்லாம் தேவேந்திரகுல வேளாளர் கள்ளர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியாமல் ஒரு குழு அமைத்துவிட்டு திரும்பி சென்ற வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறு எதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இதை தெரிந்து கொண்டால்தான் இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் தெரியும். அதாவது 21/6/2024 இந்த தேரோட்டம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் 29/1/1934 மகாத்மா காந்தி வந்த பொழுது இங்கே வந்து இந்த பகுதியில் பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியாமல் சென்றதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் முழு பக்கம் அந்த செய்தி வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு பகுதியை இது எப்படி நாங்கள் சரி செய்தோம், அதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹிந்துஸ் ஆன்மீக சேவை கண்காட்சி என்பதில் 39 ஜாதிகளை ஒருங்கிணைக்கிற பணியை நான் பார்த்தேன். ஒரு ஜாதியை ஒருங்கிணைப்பதே மிக கடினம். 39 ஜாதிகளை ஒருங்கிணைக்கிற பணியை துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் எனக்கு கொடுத்தார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஜாதிகள் ஆன்மீகம்னு சொன்னேன். ஜாதிகள் ஆன்மீகம்னா எல்லாரும் கேட்டாங்க, ஆன்மீக அமைப்புகள்லாம் வேற ஜாதி என்ன? அப்போ சொன்னேன், குலதெய்வம், ஊர் தெய்வம், பொது தெய்வம். குலதெய்வம் தான் ஹிந்து சமுதாயத்தை பாதுகாக்குது. குலதெய்வம் தெரியலைன்னா உறவு முறை தெரியாது, மாமா மச்சம் தெரியாது. இதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம்தான் ஆன்மீக அரங்கத்துக்குள்ளர் 39 ஜாதிகள் பண்பாட்டு அடையாளங்களை வச்சாங்க. இங்கே தான் இந்த விஷயங்கள் தொடங்குது. ரெண்டாவது விஷயம், இங்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரே மாதிரி சாரி கட்டி கொஞ்சம் பேர் வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 400 பெண்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வரணும்னு அழைப்பு கொடுத்துருந்தோம். இந்த முக்கியமான இதுக்கு நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு குடும்பங்கள் சிதைந்து கொண்டே போகிறது. ரெண்டாவது, குடும்ப பொருளாதாரம் குறைந்து கொண்டே வருகிறது. மூன்றாவது, குடும்பத்தில் பண்பாடுகள் குறைந்து கொண்டே வருகிறது. நான்காவது விஷயம், அரசியல் ரீதியான பார்வை பெண்களுக்கு தெரியல. இதெல்லாத்துக்கும் சேர்ந்து தான் பொருளாதாரம், குடும்பம், பண்பாடு, வாழ்க்கை முறை, பொருளாதாரம் எல்லாத்தையும் இணைத்து வழிநடத்துவதற்கு தான் இங்கே இருக்கிற மகளிர் குழுவிற்கு வழிகாட்டுவதற்கான பணியை நான் தொடங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 10,000 பெண்கள் தமிழகத்தில் இதுவரையும் நான் குடும்பத்தை தத்தெடுத்திருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க, குடும்பத்தை எப்படிங்க தத்தெடுக்கிறேன்? நான் குடும்பத்தை தத்தெடுக்கிறேன். இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அரசாங்கம், அரசியல், ஆட்சியாளர்கள் இவங்களை சார்ந்து தான் வாழ கற்றுக்கிட்டு இருக்கோம். நான் இந்த பெண்களை அரசாங்கம், ஆட்சியாளர்களோ யாரையும் ஜாதியும் சாராமல் இவர்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன். அதற்கான வழிநடத்துதலை ஏற்பாடு பண்ணுறேன். ஸோ இந்தியாவில் இது ஃபஸ்ட்டு மாடல். இங்கே இருக்கிற ஆண்கள் ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, ஆண்களுக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பொறுப்புகள் குறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் மது. இதற்கு மேலே இந்த அரங்கத்தில் நான் விளக்கம் கொடுக்கல. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். குழந்தைகளையும் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு உறுதி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பண்பாடாகவும் வராங்க, பொருளாதாரமும் சிந்திச்சனோட இருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கே வருகை தந்ததில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. மூணாவது, இந்த கண்டதேவின்ற விஷயம் 22/7/2022 அன்று நான் முதல்ல ராமசாமி அம்பலம் அவங்க வீட்டில் நான் சந்தித்த நாள். அப்போ அவர் என்கிட்ட என்ன கேட்டார்னா, ஏன்பா
நீ மாதிரி ஒரு ஆள் வந்திருக்க, பிரச்சனை இல்லாத ஒரு ஆளாக வந்திருக்க, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம், கண்டதேவி தேர் எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம செய்வோம் அப்படின்ற அந்த தேதியை நானும் அவரும் சேர்ந்து முடிவெடுத்த நாள் 22/7/2022 தான் கண்டதேவி தேரோட்டத்துக்கான அச்சாரம். இந்த நின்று போன தேரை தொடக்கிறதுக்கு, இந்த 17 ஆண்டு தேர் ஓடாமல் இருந்த தேரை தொடக்கிறதுக்கான அச்சாரம் போட்ட தேதி அன்னைக்கு தான் நானும் கலைமணி அம்பலம் அவர்களும் அவர் வீட்டில் சந்தித்தது. 22/11/2022 குருமூர்த்தி அவர்கள் வீட்டில் ராமசாமியோளம், தங்கராஜ், கலைமணி அம்பலம் சந்தித்து இதை ஆலோசனை பண்ணோம், இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு. 9/4/2023 மறுபடியும் குருமூர்த்தி அவர்களை சந்தித்தோம். 16/4/2023 கல்லர் சமுதாயம், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் சேர்ந்து குருமூர்த்தி அவர்கள் வீட்டில் சந்தித்தோம். அதுக்கப்புறம் 23/4/2023 குருமூர்த்தி அவர்களே சேகர்பாபு அமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இங்கே இருக்க கல்லர்களும் தேவேந்திரர்களும் சேர்ந்து போய் சேகர்பாபுவை அறநிலைத்துறை அலுவலகத்தில் சந்தித்தாங்க. அப்போ அதிகாரிகள் கேட்டாங்க, பிரச்சனையாக 2 ஜாதி இருக்குது, அங்கே தேர்லாம் ஓட்ட முடியாதுன்னாங்க. அப்போ சேகர்பாபு சொன்னார், 2 ஜாதி சேர்ந்து ஒரே மனுவில் கையெழுத்து போட்டு இங்கே வந்திருக்காங்க, என்னப்பா ஓட்ட முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு தான் அரசாங்கத்துக்கு புரிந்தது, இங்கே தேர் ஓட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, அரசாங்கத்துக்கு அது சரியாக புரிதலுக்குள்ளார போகலைன்றது, அதை சரிப்படுத்தின வேலை தான் இங்கே 2 நாட்டார்களும் செஞ்சாங்க. அதனால் இன்றைக்கு ஜாதிகளை தாண்டி ஆன்மீகமாக எடுத்து செல்வது மட்டுமல்ல, இன்றைக்கி கல்லர் சமுதாயத்தை, நான் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த இடப்பக்கத்தில் இருக்க அருணாச்சலமோ இங்கே இருக்க இன்னொருத்தர் அருகே தந்திருக்க இவரோ தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம்னால் 2 மேடையில் 2 பேர் சேர்ந்து இன்றைக்கி அமர்ந்திருக்காங்க என்று சொன்னால் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். தமிழகத்தில் 2 ஜாதி ஒன்றா கீழே சாப்பிட போகிறாங்க, ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்காங்க. இது வரலாற்று சிறப்பு மிக்க நாள். தமிழ்நாட்டில் இதுவரையும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை. மேதகு ஆளுநர் அவர்கள் தான் தமிழகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வழிகாட்டியாக இன்னைக்கு தொடக்கி வச்சிருக்கார். அதனால இந்த இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்குள்ள மிக மகிழ்ச்சி அடைவதற்கு மட்டுமல்லாமல் 2 முக்கியமான விஷயமும் இங்கே இருக்க கல்லர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். டங்ஷன் பிரச்சனைக்கு துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியும் நானும் இங்கே இருக்கக்கூடிய கலைமணியும் 3 பேர் சேர்ந்து அந்த அந்த இது வராமல் தடுக்கிறதுக்கான பணியை செய்தோம். நாங்கள் எல்லாம் முகத்தை காட்டிட்டு வேலை செய்யலை, அதுக்கான பணியை செய்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய பல லட்சம் மக்கள் அந்த இடத்துல நிம்மதியாகிறதுக்கான வழியை செய்த பணி இன்றைக்கி கல்லர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை மேலே சந்தோஷப்பட்டதுக்கு காரணம், இன்றைக்கி எந்த போராட்டமும் நடத்தாமல் எப்படி இதை செஞ்சாங்க அப்படின்னு இன்னை வரை யோசிச்சுட்ருக்காங்க. இதற்கெல்லாம் இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி 24 மணி நேரத்தில் ஜிஓ வெளியிட்டு வழி நடத்தி சென்றார் என்பதுதான் வரலாறு. அதனால் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த சுயசாதி பற்று பிறசாதி நட்பு என்ற விஷயம், அதன் மூலமாக நான் எடுத்து செல்கிற இந்த பணியில் கல்லர் சமூகம் மட்டுமில்லை, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மட்டுமல்ல, தமிழகத்தில் பல்வேறு சமூகங்களை இந்த பணியில் நான் இணைந்து எடுத்து செல்கிறேன். உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சந்தித்து, கவர்னர் முன்னாடி உங்களை எல்லாம் சந்தித்து இந்த விஷயத்தை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த 4 நாட்டு அம்பலம் அவர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.